ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கான டைம் வந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மார்னிங் வந்து 9:15க்கு ஓப்பன் ஆகிட்டு ஆஃப்டர்நூன் வந்து 3:30க்கு தான் க்ளோஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டினுடைய டைம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டைம். ஏன் அப்படின்னா, ஸோ அந்த டே டைமில் வந்து அந்த டைம் தான் நம்ம வந்து ஒர்க்குக்கு போகிறவங்க, ஸோ அவங்களுடைய பிஸ்னஸை பார்க்குறவங்க எல்லா பீப்புளுமே வந்து டைமில் தான் அந்த அவங்களுடைய அதர் ஒர்க்கை வந்து பார்ப்பாங்க. அந்த டைமில் வந்து ட்ரேடிங்க்கு வந்து எனக்கு டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ட்ரேடிங் வந்து பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ வீட்டில் வந்து சும்மா தான் இருக்கேன், நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், எனக்கு வந்து டைம் இருக்குது, இந்த மார்க்கெட்டிங் ஹவர்ஸில் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ சில பேர் வந்து அந்த 9 to 5 வந்து ஜாபு போகிறவங்க கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் வந்து பண்ண முடியாது. வந்து வீட்டில் இருக்க என்ன பண்ண முடியும்னா, மார்க்கெட்டில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸாவது ஒரு டைம். எந்த டைம் வேணாலும் இருக்கலாம். மார்னிங் வந்து 9:00 டூ ஈவினிங் வந்து அந்த 3:30 வரைக்கும் உள்ள எந்த டைமில் வேணாலும் நீங்கள் வந்து ஒரு 3 ஹவர்ஸாவது உங்களுக்கு வந்து வேணும். ஏன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதா அப்படின்னு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்து உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுறதுக்கு வந்து வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே மார்க்கெட்டுக்கு போனோடனே என்ட்ரி பண்ண முடியாது இல்லைங்களா? ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 ஹவர்ஸாவது உங்களுக்கு டைம் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரேடிங்கை வந்து ஃப்ரீயாக பண்ண முடியும். அதாவது 3 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து நல்லது. எனக்கு வந்து இடையில வந்து ஒரு 1 ஹவர் டைம் கிடைக்கும், அப்புறம் வந்து ஒரு 1 ஹவர் கிடைக்கும், அப்புறம் மார்க்கெட் முடிகிற டயத்தில் ஒரு 1/2 ஹவர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி 3 ஹவர்ஸ் நான் சொல்லலை. கண்டினியூஸாக 3 ஹவர்ஸ் அது வந்து மார்க்கெட்டில் பிகினிங்கில் இருக்கலாம், ஸோ ஆஃப்டர்நூனாகவும் இருக்கலாம். ஸோ எந்த டைமும் இல்லை, நான் 10 மணிக்கு தான் வந்து எனக்கு கிடைக்கும், அதுலேருந்து நான் ஒரு 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னா, ஸோ இடையில கிடைக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி குறைஞ்சது ஒரு 3 ஹவர்ஸாவது ஒரு ட்ரேடருக்கு டைம் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ட்ரேடை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நான் வந்து வேலைக்கு போகிறேன். ஸோ வேலைக்கு போகும்பொழுது நான் வந்து பஸ்ஸில் போகிறதுக்கு எனக்கு 1 ஹவர் ஆகும். ஸோ அந்த கேப்பில் நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணாதீங்க. ஸோ இடையில எனக்கு டீ பிரேக் இருக்கும், ஸோ அந்த டைமில் நான் பண்ணிக்குவேன். எனக்கு ஒரு லெசர் ஹவர் கிடைக்கும், அதில் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரேடிங் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிசிப்ளினான ஒரு ட்ரேடிங்காக இருக்காது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய ட்ரேடிங் வந்து அர்ஜென்ட் படுத்தும். அதாவது நமக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம பார்க்கணும், ஒரு ட்ரேடை எடுக்கணும்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அர்ஜென்ட் பட்டு ட்ரேட் எடுத்துருவீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு லாஸை தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கும். ஸோ அதனால் வந்து உங்களால் வந்து உங்களுடைய அதர் ஒர்க்லேயும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, இந்த ட்ரேடையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நான் வேறு ஒரு ஜாப் பண்ணுனாலும் எனக்கு வந்து இந்த டைம் வந்து நான் ஒதுக்கி வச்சுடுவேன், மார்க்கெட்டுக்குன்னு ஒரு 3 ஹவர்ஸ் நான் கொடுக்குறேன், ஒதுக்கி வச்சிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ட்ரேடிங் வந்து நான் மேக்ஸிமம் சொல்லியிருக்கிறது அந்த டைம் தான். பட் நீங்கள் வந்து வரீங்க, மார்க்கெட்டில் 1/2 ஹவர் வெயிட் பண்ணி பார்க்குறோம், உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது, எடுத்துட்டோம், 1/2 ஹவர் கழித்து ட்ரேடிங் கிடச்சிது, எடுத்தால் அடுத்த 10 மினிட்ஸில் ப்ராஃபிட் வந்துட்டு அப்படின்னா நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட்டை விட்டு போகிறது நல்லது. 1 ஹவரில் உங்களுக்கு ட்ரேடிங் முடிஞ்சிட்டுனா பேலன்ஸ் இருக்கிறத போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் அதர் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பட் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு நீங்கள் ஒதுக்கக்கூடிய டைம் வந்து 3 ஹவர்ஸாவது டெய்லி உங்களுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து யாரோ ஒருத்தங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம், அங்கே வந்து ஒரு டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக நான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவங்க வர்றதுக்கு வந்து நமக்கு 1 ஹவர் ஆகும், அந்த கேப்பில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணாதீங்க. நான் வந்து ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்கேன், ஸோ க்யூவில் நிற்கிறேன், அந்த கேப்பில் வந்து நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு வேலை மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறது இல்லை. ஸோ நமக்குன்னு ஒரு பிளேஸ் வச்சுட்டு உட்காந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ
சடனாக ஒரு ஒர்க் வருது, நம்ம ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அல்லது வந்து அதை வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மொபைலோ அல்லது ஏதோ வந்து நம்மளோட எக்யூப்மெண்ட்டை கையில் வச்சுட்டு பார்த்துக்கலாம். பட் அதுக்காக வந்து நம்ம டெய்லி வந்து இதுதான் என்னுடைய ரொட்டீன், நான் டெய்லி வந்து ட்ராவல்லே ட்ரேட் எடுப்பேன், ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது எல்லாருக்கும் வந்து செட் ஆகாது. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.